ட்ரிப் போகிறோமா? நானா இது அதிசயமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஹலோ வைஸ், நான் வசித். இன்னைக்கு நம்ம கிளாஸ் பசங்க கூட சேர்ந்து ட்ரிப்பு தான் போக போகிறோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? சாத்தனூர் டேமுக்கு தான். டேமுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருமையாக ட்ரிப்புக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது கூப்பிட்டு வரது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும் வைஸ். டேமுக்கு வந்து உடனே 5 ரூபாய் டிக்கெட் வாங்கி உள்ள வந்தாச்சு. நம்ம டேமுக்கு வர காரணமே இவர் தான் நம்ம ஆர்மி பாய். போட்ட பிளானால தான் நாங்கள் எல்லாரும் இப்போ டேமுக்கே வந்திருக்கோம். டேமுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே உள்ள போய் பார்த்தா அந்த தண்ணி திறக்கிற இடத்துலயே முதல்ல உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து அதை போட்டோ பிடிச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு வீடியோ எடுத்துட்டு பக்கத்துல போய் பார்த்தா அந்த பக்கம் ஆளுங்க உட்காந்து தேவசம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவசம் பண்ற நிலைமை வந்துடும் சொல்லிட்டு நாங்களும் அங்கிருந்து வந்து முதல்ல பண்ணிக்கு போயிட்டோம். தூரம் இருக்கு முதல்ல பண்ண நடந்து போறோம் போயிட்டே இருக்கும். அங்க போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பசங்க எல்லாம் கும்பலா ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அங்க ஒரு அக்கா வந்து போட்டோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போட்டோ எடுத்துட்டு முதல்ல பண்ணிக்கு போயிட்டோம். இப்ப பார்த்தா தலைவர் ஒருத்தர் வாயப்பழம் நம்மள வரவேற்கிறாரு. அங்க வந்த விஷயம் அங்க இருந்த முதலத்துல எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு மரியாதை கொடுத்தா தண்ணியில இருந்து வெளியே வந்துட்டாரு. அங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுங்க இல்ல, நீங்க தண்ணீர் விட்டு வெளியே வரீங்கன்னு சொன்னோன்னு எங்க கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு தூங்க போறேன்னு தூங்கிட்டாரு. பெரிய தலைவர் நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் மத்த முதலைங்களை பார்க்க கிளம்பி போயிட்டோம். அங்க போய் பார்த்தா நம்மளால ஒருத்தர் அந்த முதலைங்கெல்லாம் சேர்ந்து வேலை வாங்கிட்டு இருக்குப்பா. தூக்கம் வந்து அங்க இருந்த ஒரு முதல்ல ஒரு வாயை பிடிச்சி கீச்சு விட்டேன். சரி, அந்த விஷயம் மத்த முதலைங்களுக்கு தான் தெரிஞ்சு நீ ஏன்டா அடி வாங்கிட்டு வந்து அந்த முதலையை போட்டு பொலன்னு பொழந்து விட்டாங்க அவங்க. கிட்ட அடி வாங்கினது இல்லாம மத்த முதலைங்க கிட்ட சரியான அடி வாங்கிட்டு போய் வாயை பொழந்து தூக்கான்ட்டான் அவன். சரி சாரிடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி போனா இன்னொரு நம்ம ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க இந்த முதல் பசங்க. தைரியம் இருந்தா இப்போ வந்து அடிடான்னு சொல்லிட்டான் இந்த முதல்ல. இப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம் பார்ட் 2ல அடிக்கிறானா இல்லையான்னு.